என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மக்கள் சேவை அரசியல் மிகப்பெரிய தலைவலியை மக்களுக்கு எதிரான சக்திகளுக்கு தொடர்ந்து ஏற்படுத்துகிறது என்பது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது மக்களால் புரிந்து கொள்ள முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலம் தொட்டு இன்று முதல் ஒவ்வொரு சிறு அசைவுகளும் சிறு நகர்வுகளும் கூட மக்கள் நலன் சார்ந்தது, மக்களின் பிரச்சனைகள் சார்ந்ததாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் நகர்வு இருந்திருக்கிறது, இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த சமூகங்கள் இங்கு வாழக்கூடாது, இந்த சமூகங்கள் இங்கு உரிமை பெறக்கூடாது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் எண்ணியது கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர்களும் பாமகவை சார்ந்தவர்கள் அல்ல, அப்படிப்பட்ட இயக்கமும் பாமக அல்ல, அதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கமும் அல்ல பாமக. பாமக உருவாக்கப்பட்டதின் நோக்கமே உரிமையற்ற மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் பாமகவே உருவாக்கப்பட்டது. அதன் நிறுவன தலைவர் அன்றிலிருந்து இன்று வரை தான் எந்த அதிகாரத்தையும் அனுபவிக்க அவர் தயாராக இல்லை. ஆனால் உரிமையற்ற மக்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுப்பதிலும் பல அதிகாரமற்ற மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதிலும் இன்று வரையில் முதன்மையில் நிற்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆனால் இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்பு ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்வாய் பகுதியை சார்ந்த 2 இளைஞர்களை, அதே ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் பகுதியை சார்ந்த ஒரு 6 இளைஞர்கள் இந்த நெல்வாய் கிராமத்தை சார்ந்த 2 இளைஞர்கள் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைக்கிறார்கள். இது திட்டமிட்டு ஏற்கனவே வகுத்து செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனை பற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊடகங்களும் பெரிதாக பேசலை. ஏன் பேசல? அது விசிக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பாமக சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தீக்காயங்களுடன் இன்றைக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற 2 இளைஞர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்களுடைய நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் இருக்கின்ற இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அதில் ஒரு இளைஞர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர், இன்னொரு இளைஞர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திருமால்புரத்தை சேர்ந்த 6 இளைஞர்கள் சேர்ந்து இவர்களை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேருமே விசிகாவை சார்ந்தவர்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இதை ஆரம்பத்தில் முற்றிலுமாக மறுத்தார். அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் நீங்களே பாருங்கள். இவர்கள்தான் அந்த இளைஞர்கள். யார் இவர்கள்? இவர்கள் அவர்கள் இல்லையா? இல்லை, அவர்கள்தான் இவர்களா? இதை திருமாவளவன் மறுப்பாரா? அல்லது திருமாவளவன் அவர்களுடைய சகாக்கள் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் போய் உட்கார்ந்துக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வன்மத்தை கக்கி கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கம் இல்லையா? நான் கேட்குறேன், உங்களுக்கு வெட்கம் இல்லை? இவனுங்க யாரு? அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட இந்த இளைஞர்கள். இவனுங்க போட்டுட்டு இருக்கிற அந்த உடையை பாருங்க. இந்த உடைய பாமககாரன் போடுவானா, அல்லது அதிமுககாரன் போடுவானா, அல்லது திமுககாரன் போடுவானா? இந்த உடையில் இருக்கின்ற இந்த நபர்கள் யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நீலம் சந்திரகுமார் அப்படின்றவர் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் பல கொலைகளை வன்னியர்கள் தான் செய்கிறாங்களாம். வன்னியர்களுக்கு இது மட்டும்தான் தொழிலாம், படிக்காத முட்டாள்களாம். ஆனால் தமிழ்நாட்டில் பறையர்கள் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பெரிய லெவலில் படித்து மேதாவிகளாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களாம். வன்னியர்கள் மட்டுமே படிக்காத முட்டாள்களாம். அவர்கள் பெரும்பாலான மக்கள் கூலிகளாகத்தான் இருக்கிறார்களாம். அவர்களுக்கு படிப்பறிவு என்பதே துளி கூட கிடையாதாம். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் நீலம் சந்திரகுமார் அவர்கள் யூடியூப் சேனலில் உட்கார்ந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறார். நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா சமூகத்திலையும் கற்றவர்களும் கற்காதவர்களும் இருக்கிறார்கள்.
தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் பட்டக்கல்வி படித்தவர்கள் அல்ல. பெரும்பாலான மக்கள் பள்ளி கல்வியை முடித்தவர்கள். பள்ளி கல்வியை முடிக்காத மக்களும் கூட இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. குறைந்த விழுக்காடு மக்கள் பள்ளிக்கல்வியும் கற்காதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பள்ளிக்கல்வியை முடித்தவர்கள் கூட அவர்கள் கூலி வேலைகளைத்தான் செய்கிறார்கள் என்பதை நான் ஏற்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய அரசு அவர்களை அந்த நிலையில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் எப்படி பாமகவாகும்? இந்த நீலம் சந்திரகுமார் சொல்றாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாராம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் வந்துட்டு அந்த மக்களை படிக்கவே விடலையாம். இதையெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் நான் கூசலியா? நான் கேட்குறேன், நான் கூசல உங்களுக்கு? திருமாவளவன் பேசுறாரு, அந்த வார்த்தையை கேளுங்க. நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாகும். போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுவாங்க, ஓடிவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான்? 147 அன்லாஃபுல் அசம்பிளி, எல்லாரும் மேலே அதான் போடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க, கண்ணாடி உடைச்சிட்டா. பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம். இதுதான் நீங்க படிக்க வச்ச லட்சணமா? எந்த ஒரு அரசியல்வாதினா, திருமாவளவனை தவிர எந்த ஒரு அரசியல்வாதினா மேடையில் இப்படி பேசி கேட்டிருக்கோமா? நம்ம அன்புமணி ஒரு இடத்திலாவது இப்படிப்பட்ட வார்த்தைகளை உச்சரித்திருப்பாரா? அவருடைய எண்ணங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமூகத்தின் இளைஞர்களும் அடுத்த தலைமுறைகளை காக்கின்ற இளைஞர்களாக இங்க மாறணும். அதற்கு கல்வி மட்டும் போதாது, கல்விக்கேற்ற வேலை வேண்டும், வேலைக்கேற்ற ஊதியம் வேண்டும், ஊதியத்தை கொண்டு உயர்வான வாழ்க்கை அவர்களுக்கு வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அமைகின்ற காலத்துல தான் இந்த மாநிலம் தன்னிறைவு பெற்று ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலை உருவாகும். அதற்காக என்ன வேண்டும்? சமூக நீதி வேண்டும். எல்லா தளங்களிலும் மக்களுக்கான சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு பல முனைகளில் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களின் உரிமைக்காக களத்தில் நிற்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது ஏதோ ஒரு வன்மத்தை கக்கி அது ஒரு சாதிக்கான கட்சி என்பதை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக வன்னியர் போபியா நோய் தொற்றிக் கொண்ட இந்த விசிகாவை சார்ந்தவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வன்மத்தை கக்குவதை தவிர வேறு என்ன இருக்கிறது உங்களுக்கு தொழில்? பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அடித்தட்டில் இருக்கின்ற கீழ்நிலை மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. இன்று வரையில் அதிலிருந்து முனையளவு கூட எந்த ஒரு இயக்கத்தோடு கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த பொழுதும் மக்களின் பிரச்சனைகளில் இருந்து, மக்களின் உரிமைகளின் குரலில் இருந்து ஒருபோதும் தடம் மாறியதில்லை. விசிகா மாதிரியா பாமக? விசிகா மாதிரியா பாமக? தமிழ்நாட்டில் இந்த 4 வருடம் திமுக ஆட்சியில் விசிகா குரல் கொடுத்து விசிகாவால் தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டில் காட்டுங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது 2021. 2021 இருந்து இன்று வரையில் விசிகாவால் தமிழ்நாட்டில் தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையை காட்டுங்க. விசிகாவால் உருவான பிரச்சனைகள் எவ்வளவுன்னு சொல்லட்டுமா? நான் பட்டியலிட்டா இந்த காணொளி போதாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது திமுகவினுடைய ஆட்சியில். ஆனால் இதற்கெல்லாம் யார் காரணம்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திராணியற்ற அரசு தான் காரணம், திராணியற்ற நிர்வாகம் தான் காரணம். இதையே உங்களால் தைரியமாக பேச முடியல? உங்கள் தலைவருக்கு வாயில் பூட்டை போட்டது யாரு? ஸ்டாலின். உங்கள் தலைவர் பேச மாட்டார். அதை பற்றி பேசுங்களேன் பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் அம்பேத்கர் சிலையை உடைக்க தயாரானார்கள். அந்த அம்பேத்கர் சிலையை உடைக்க தயாரானதனால விசிகாவை சார்ந்தவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டார்கள். அதனால இவர்களை தீர்த்து கட்டுவதற்கு அந்த இளைஞர்கள் தயாரானார்கள். அவர்கள்தான் பெட்ரோலை கொண்டு வந்தார்கள். அந்த பெட்ரோலை எடுத்து அவர்கள் மீதே ஊற்றி தீ வைத்ததால் இந்த பிரச்சனை தடம் மாறி போனதுன்னு இந்த நீலம் சந்திரகுமார் சொல்றார். யார் பெட்ரோலை கொண்டு வந்தார்களோ அவர்கள் மீதே இந்த இளைஞர்கள் எடுத்து வீசிட்டாங்க.
எப்படிடா இந்த திரைக்கதையில் நம்பர் 1 இருக்கீங்களாடா விசிகா காரணங்க எல்லாருமே? திரைக்கதையில் நம்பர் 1 இருக்கீங்க. திருமாவளவன் அவர்களுடைய பட்டறையில் உருவானா இப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா நேரத்துக்கு தக்க நிறம் மாறணும். அதெல்லாம் அவர் தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். காங்கிரஸை ஒரு காலத்தில் எப்படி பேசினார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு அங்கே தான் இவர் காலில் விழுந்து கிடக்கிறார். இங்கே ஈழ அரசியலை பேசிட்டு இலங்கையில் போய் ராஜபக்சேவோட கைகுலுக்கி உணவறிந்துட்டு வந்தவர் தான் திருமாவளவன். நீங்கள் பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் வன்னியர்களை சாதி வெறியர்களாக சித்தரிக்க வேண்டும் ஒன்று. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிக்கான கட்சி என்று கட்டமைக்க வேண்டும். இது திமுகவும் விசிகாவும் திட்டமிட்டு செய்கின்ற செயல்கள். நடக்குமா? நடக்குமா? விசிகா ஒருபோதும் பாமகவாக ஆக முடியாது. ஏன்னா பாமக தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்து மக்களை அடையாளப்படுத்திய முதல் இயக்கம் பாமக. பாமக உருவான பிறகுதான் தமிழ்நாட்டில் பாமக ஆட்சிக்கு வந்தால் முதலாக ஒரு தலித்தை முதலமைச்சராக்குவேன் என்று முழங்கிய இயக்கம் பாமக. முழங்கிய தலைவன் மருத்துவர் ஐயா. ஆனால் நீங்கள் அவரை பேசிட்டு இருக்கீங்க தலித்துக்கு எதிரான அரசியல் செய்கிறார் அப்படின்னு. இந்த ஆராசான்ற ஒரே ஒரு 1 நம்பரை வைத்துக்கொண்டு அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு காலத்தை கடத்திட்டு இருக்குது திமுக. அவருக்கு முன்பே திமுகவிற்கு முன்பே மத்தியில் முதல்ல தலித் எழில்மலைக்கு அமைச்சர் பதவியை பெற்றுக் கொடுத்த இயக்கம்டா பாமக. தலித் வெறுப்பு அரசியல் பாமக செய்யுதுன்னு சொல்ற யாரா இருந்தாலும் பாமகவினுடைய வரலாறு எடுத்து பாருங்க. ஒருபோதும் பாமக தலித்துக்கு எதிரான இயக்கம் அல்ல. ஆனால் அப்படி ஒரு சாயத்தை திட்டமிட்டு விசிகா பூச பார்க்கிறது, திமுக பூச பார்க்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய எண்ணங்களும் அதுதான். ஏன் இப்படி ஒரு எண்ணம் இவர்களுக்கு உருவாகுது அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2 சமூகங்கள் ஆட்சி அதிகாரத்தை உருவாக்குகின்ற சமூகங்கள். தமிழ்நாட்டில் 400க்கும் மேற்பட்ட சமூகங்கள் இருக்கிறது. ஆனால் வன்னியர் சமூகமும் பறையர் சமூகம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்க வேண்டும் என்பதை உருவாக்குகின்ற இடத்தில் இருக்கின்ற மிக பெரும்பான்மை வாக்கு வங்கியை கொண்ட சமூகம். இந்த 2 சமூகமும் ஒரே இடத்தில் சேர்ந்து விட்டால் என்ன ஆகும்? அது நடக்கக்கூடாது என்பதில் இந்த அதிகார வர்க்கங்கள் சரியாக செயல்படுகிறது. இதற்கு கொத்தடிமையாக மாறிப்போனவர் தான் திருமாவளவன். அவருடைய தேவைகள் அங்கு பூர்த்தி செய்யப்படுகிறது. அவருடைய தேவைகளை அவர் செவ்வனே பூர்த்தி செய்து கொள்ளுகிறார். மக்களை பற்றி, மண்ணை பற்றி, எதிர்கால தலைமுறைகளை பற்றி, சீரழிந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரங்களை பற்றி, பண்பாடுகளை பற்றி இவருக்கு என்ன அக்கறை இருக்க போகிறது? இவருக்கு அடுத்த தலைமுறைகளை பற்றி என்ன சிந்தனை இருக்க போகிறது? ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகள் மீதும் 10 வழக்குகள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ விசிகா காரன் என்று சொல்லுகின்ற மனநிலைக்கு ஒரு தலைவன் வர முடியுமா? அப்படி ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது திருமா. இப்படிப்பட்ட தலைவனால் உருவாக்கப்படுகின்ற இந்த தருதலைகள் எல்லாம் எப்படி இருப்பார்கள்? இப்படித்தான் இருப்பார்கள். இந்த உண்மையை வெளியே சொன்னால் பாமக சாதி வெறியோடு செயல்படுது, பாமக சாதி கலவரத்தை தூண்ட பார்க்கிறது, அன்புமணி அவர்கள் பொய் பேசுகிறார், மருத்துவர் ஐயா அவர்கள் பொய் பேசுகிறார் அப்படின்னு விசிகாவுடைய கொத்தடிமைகள் ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் போய் உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. வெக்கம் இல்லையாடா உங்களுக்கு? நான் கேட்குறேன், வெக்கம் இல்லை உங்களுக்கு? தவறு செஞ்சவன் விசிகாக்காரன். பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் வன்னியன் ஒருத்தன் யாதவன். அவன் வன்னியனாக இருக்கட்டும், அவன் யாதவனாக இருக்கட்டும், அந்த தவறை செய்தது யார்? அது செய்யக்கூடிய தவறா? இப்பொழுது அந்த 2 இளைஞர்களுடைய உயிரும் பறிபோனால் பாதிக்கப்படுவது அந்த இளைஞர்களை நம்பியிருந்த குடும்பம். அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவான்? தமிழ்நாட்டினுடைய அரசு ஒரு நாளைக்காவது காப்பாற்றுமா? ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு காப்பாற்றுமா? அப்படிப்பட்ட அரசை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா? திருடர்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்தா நாட்டில் நேர்மையானவர்கள் வாழ முடியாது. அதுதான் இன்றைக்கு நடக்கிறது.
இந்த சம்பவங்கள் இதோடு முடிந்துவிடும் என்றெல்லாம் நாம் கூற முடியாது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் 2026 தேர்தலை மையமாக கொண்டு இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் இனி அரங்கேற்றுவார்கள். திமுகவும் செய்யும், விசிகாவும் செய்யும், இதில் மாற்று கருத்தே இல்லை. வன்னியர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்து வருகிறார். தமிழ்நாட்டில் இந்த இரண்டு சமூகமும் ஒருபோதும் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதில் திருமாவளவன் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அவர் அளித்த அந்த பேட்டியில் இருந்து திருமாவளவனுக்கு ஜால்ரா அடிக்கின்ற சில ஊடக அடிமைகளையும் பார்க்க முடிகிறது. நியாயத்தின் பக்கம் நின்று, நீதியின் பக்கம் நின்று, பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் பக்கம் நின்று பேசுவதற்கு ஒரு 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 நாய் இல்லடா தமிழ்நாட்டில். வெக்கக்கேடுறா இது. 2 இளைஞர்களை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகிறார்கள். திராவிட மாடல் ஆட்சி என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த மாநிலத்தில் நடக்குது. ஆனால் எந்த அரசியல் கட்சி தலைவனும் இதை பற்றி கண்டிக்கிறதுக்கு துப்பில்லை. யாருக்குடா அரசியல் பண்ணுறீங்க? நீங்கள் யாருக்கு அரசியல் பண்ணுறீங்க? உங்களுடைய அரசியல் யாருக்கானது? வன்னியன் ஓட்டு என்றால் இனிக்கிறது, வன்னியன் உரிமை என்றால் கசக்கிறது என்று நாங்கள் பலமுறை கேட்கிறோம். அது இந்த இடத்திலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இங்கு சிந்திக்க வேண்டியவர்கள் வன்னியர்கள் என்பதை நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். விசிகாவை சார்ந்த சந்திரகுமார் சொல்றாரு, பாதிக்கப்பட்ட இளைஞன் தமிழரசன் வன்னியர் இல்லை, அவன் ஒரு யாதவர். யாதவர் எப்படி பாமகவாக இருக்க முடியும்னு கேட்கிறார். ஏண்டா லூசு பயிலடா நீ, லூசு பயிலா நீ? பாட்டாளி மக்கள் கட்சியில யாதவன் இருக்கக்கூடாது என்று சட்டம் இருக்கிறதா? பாட்டாளி மக்கள் கட்சி என்ன ஒரு சாதிக்கான கட்சியா? பாட்டாளி மக்கள் கட்சியில ஒட்டுமொத்த சமூகங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் திலகமாம் அவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்? பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்? எத்தனை முறை நாங்கள் உங்களுக்கு பாடம் எடுப்பது? வெக்கக்கேடுறா. எதுவுமே உங்களுக்கு தெரியலனா மீண்டும் 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 வன்னியர்கள் மீது வன்மத்தை கக்குகிறீர்களே. உங்களுக்கு இருக்கின்ற அந்த நோயை தீர்த்து கொள்ள நல்ல மருத்துவரை போய் பாருங்க. ஏன்னா நீங்களும் இந்த மண்ணில் இன்னும் எவ்வளவோ கலவரத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழுங்க. ஏனென்றால் உங்களால் இன்னும் எவ்வளவு கொடுமைகள் இங்கு அரங்கேற்றப்பட இருக்கிறதோ தெரியல. அதுக்கெல்லாம் நீங்கள் இருக்கணும் இல்லை. அதுக்காக உங்களை வன்னியர் போபியாங்கிற ஒரு கொடிய நோய் வந்துட்டு உங்களை பிடிச்சிருக்கு. அந்த நோயிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா ஒரு நல்ல மனநல மருத்துவரை போய் பார்த்து குறைஞ்சது ஒரு வருஷ காலம் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அப்போ தான் இந்த வன்னியர் போபியாங்கிற அந்த நோயிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். இல்லைனா உங்களுக்கு வந்திருக்கிற இந்த வன்னியர் போபியாங்கிற இந்த நோய் வந்துட்டு ஒரு நாள் 2 நாளில் தீர்க்கப்படுகின்ற நோய் அல்ல இது. இது வந்துட்டு உங்களை ஒரு முறை பிடிச்சிடுச்சுன்னா கேன்சர் மாதிரி. ஏன்னா நான் அப்படி தான் பார்க்குறேன். பெரும்பாலான அரசியல்வாதிகளை அப்படித்தான் இருக்காங்க. உலக நாட்டின் வரலாறுகளை எடுத்து பார்க்கும்போது யூதர்களை கொன்றதும் இப்படித்தான். தமிழ்நாட்டில் அதை வன்னியர்கள் மீது திணிக்கலாம் என்று ஒரு கூட்டம் எண்ணுகிறது. அந்த கூட்டம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வன்னியர்களை அழிப்பதற்கு ஏதாவது வழி உண்டா என்று யோசிக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இப்படிப்பட்ட செயல்களும். வன்னியர்கள் விழிப்போடு இருந்தால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கு பெட்ரோல் ஊற்றிருக்கான், நாளைக்கு ஆயுதத்தை எடுத்து நேருக்கு நேராகவே போடுவோம். இது நடக்கும். தயவு செய்து இந்த பறந்து விரிந்த உலகத்தில் இந்த உலகம் முழுவதும் எங்கெல்லாம் ஓடி நாம் வாழ்க்கையை தேடினாலும் கூட ஒரு கட்டத்தில் 4 சுவற்றுக்குள்ள ஒரு குடும்ப உறுப்பினர்களாக எப்படி நாம் வந்து நிற்கிறோமோ அதுபோன்று தமிழ்நாட்டில் உள்ள இந்த பெரும்பான்மை சமூகங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கே மாறி மாறி ஓட்டை போட்டு சீரழிந்து போயிருந்தாலும் கூட இனத்தின் உரிமையை தயவு செய்து விட்டு கொடுக்காதீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து விலகி நின்றால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நாளைக்கு உங்களுக்கே வரும். அன்றைக்கு உங்கள் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டான். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.